குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி விலங்குகளோட ஒலி சவுண்டு எப்படி இருக்குங்கிறது தான், ஒவ்வொரு விலங்கின் சவுண்டை வந்து தமிழில் எப்படி சொல்லியிருக்காங்கிறது தான் பார்க்குறோம். முதல் விலங்கு என்னங்கிறத படிங்க, அதோட சவுண்டு எப்படி இருக்குங்கிறதையும் படிங்க. யானை. யானை. யானை எப்படி சவுண்டு, யானையோட சவுண்டு இருக்கும்? பீலி ரூ இம் யானை பிளிரும். யானையோட சவுண்டை வந்து யானை பிளிரும் அப்படிங்கிறது தான் நம்ம தேர்வு செய்ய வேண்டும். யானை கத்தும் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம யானை பிளிரும் என்பதை தான் தேர்வு செய்ய வேண்டும். சில விலங்குகளுக்கு 2 விதமாக கூட இருக்குது. இப்போது இன்னொரு விலங்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், 2 விதமாக சொல்கிறாங்க. யானை வந்து பிளிரும் என்பது தான் சரியான வார்த்தையாக நம்ம இதில் பார்க்குறோம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, அடுத்தது வெரி குட். சிங்கம் நமக்கு தெரியும், முன்னாடி கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிங்கத்துக்கு வந்து 2 இருக்குது, ஒன்று கர்ஜிக்கும், இன்னொன்று முழங்கும். நம்ம ஆப்ஷனில் சூஸ் பண்ணும்போது 2யுமே எது இருக்குதோ அதில் ஒன்று தான் இருக்கும். ஆப்ஷனில் கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை படிங்க. சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், 2மே சரியானது தான். உங்களுக்கு ஆப்ஷனில் வரும்போது சிங்கம் முழங்கும்னு கொடுத்துருப்பாங்க அல்லது கர்ஜிக்கும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை 2ல் ஏதாவது தேர்வு பண்ணணும். சில விலங்குகளுக்கு மட்டும் 2 ஒலி மரபு இருக்குது. இந்த சிங்கத்துக்கும் அதேமாரி தான், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சிங்கத்துக்கும் இன்னும் சில விலங்குகளுக்கும் 2 உள்ளது. அதில் சிங்கம் மெயின், சிங்கம் முழங்கும். ஓகே, அடுத்தது விலங்கு ஆடு. ஆட்டோட ஒளிமரபு என்ன? நிறைய விலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும். சில விலங்குகள் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். இதில் வந்து ஆடு நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒன்று தான். அதோட ஒளிமரபு என்னங்கிறத படிங்க. ஆடு கத்தும் என்பது தான் அதோட ஒளிமரபு. ஆடு கத்தும் என்பது தான் அதனுடைய ஒளிமரபு. எப்போவுமே நம்ம பிரெயின் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கும்போது தான் மெமரி பண்ணி வைக்கும். படிக்கிறதுல ரகசியம் எதுவுமே கிடையாது, திரும்ப திரும்ப கேட்கணும், அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக அழியாத ரெக்கார்டாகவே பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்லாம் நம்ம திரும்ப திரும்ப கேட்டு பதிவு செய்து வச்சுக்கணும் சின்ன வயசுலேருந்தே. ஓகே, அடுத்தது நாய். நாயும் நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம இங்கே லோக்கல்லையே பார்க்கக்கூடிய ஒன்று தான் நாயும். நாயோட ஒளி மரபு என்னங்கிறது தான் கீழே எழுதுகிறேன், படிங்க. குறைக்கும். நாய் குறைக்கும் என்பது தான் சரியான பதில். நாயின் ஒளிமரபு என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து கீழே குறைக்கும், கத்தும் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம குறைக்கும் என்பதை தான் தேர்வு செய்ய வேண்டும். நாய் குறைக்கும் என்பது தான் சரியான சொல், சரியான ஒளிமரபு. ஒலிக்குமே கூட உங்களுக்கு அந்த எந்த லீ வரும் அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அதுதான் சவுண்டுக்கு வரக்கூடிய லீ. அந்த லீ வந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ணோம். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம், குண்டுலான்னு சொல்லுவோம். அதை போட்டு சொல்லியிருந்தால் தான் அது ஒளிமரபு. நாயின் ஒளி மரபு அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். நாய் குறைக்கும் என்பது சரியான சொல். அடுத்தது
குதிரை குதிரை என்ன பண்ணும், குதிரையோட ஒளிமரபு என்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். குதிரை என்பதும் விலங்கு தான். ஹியூமனை தவிர எல்லாமே விலங்கு இனத்தில் வரும் அல்லது பறவை இனத்தில் வரும். இப்படி தான் இருக்குமா ஒழிய குதிரையும் ஒரு விலங்கினமே. கா கானை இப் கு இம் கரக்கும் கனைக்கும், குதிரை கனைக்கும். குதிரை கத்தக்கூடிய சவுண்டை கேட்கலன்னா நீங்கள் யூடியூப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குதிரையின் ஒளிமரபு கனைக்கும். 2 சுழினா வரும். அதுவும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதுதான். தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இது 2 முறை வருவதனால சின்ன சின்ன வேறுபாடோடு இருக்கிறதுனால அதை ரொம்ப கவனிக்கணும். கனைக்கும் என்பதற்கு 2 சுழி நான் வரும், நெய் கூட. அதை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கூட அவங்க